நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திரு பாரிசாலன் அவர்களுடைய தொடர் போக்கு. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு இறுதியில் கல்யாணத்தை வரலையும், அதாவது காதல் கல்யாணம் இவர்கள் தான் செய்து கொள்ளணும். மாட்டுக்கறி தின்பதை ஒரு கட்சி பொதுமைப்படுத்தக்கூடாது. சீமான் அவர்களை நான் சரிப்படுத்துவேன், திருத்துவேன், அல்லது அவர்களை நாங்கள் கேள்வி கேட்குவேன், அல்லது அவர்களை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அப்படியான தொடர் பரப்புரைகளையும் தொடர் காணொளி பதிவுகளையும் பார்க்க வேண்டி நேர்ந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த கலாட்டா வாய்ஸ் அந்த நேர்காணலில் அவர் பேசியது மிக மிக பெரிய வன்மத்தை கக்குகின்ற அளவுக்கு இருந்தது. சரி, பாரிசாலன் என்கின்றவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னால், ஒரு 3 அல்லது 4 மாதம் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணியில் தன்னை இணைத்து கொண்டு, சீமான் அண்ணன் போய் நீ வா சேர்ந்துக்கோ, நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாம் சேர்க்கல, தன்னை இணைத்து கொண்டு பயணித்தார். அதன் பிறகு அவருடைய போக்கு, அவருடைய செயல் திட்டங்களுக்கு நம்மளால் தீனி போட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி வச்சாச்சு. அவரும் தள்ளி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போதைக்கு அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தது, பேசினது, தள்ளி வச்சது அதெல்லாம் பேச்சில்லை. தனிப்பட்ட பாரிசாலன் அவர்களினுடைய பண்பு நலன்கள் குறித்தோ அல்லது அவர்களினுடைய அரும்பணி குறித்தோ நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை எப்பொழுதும் விமர்சித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற கேள்விக்கு நம்மளுக்கு எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரே ஒரு பதில் தான் கிடைக்கிது. என்ன மாதிரியான ஒரு அனாலிட்டிக்கல் மைண்டுக்கு போனாலும் சரி, நமக்கு கிடைக்கிற ஒரே பதில் என்னென்னா, அட்டென்ஷன் சீக்கிங்காக ஆசைப்படுறாரு. கவன ஈர்ப்பு அவருக்கு தேவைப்படுது. அவர் ஒரு ஒரு தொய்வுற்ற நேரத்தில், அதாவது ஒரு நிறைய ஐயா, அப்பா, அம்மா எல்லாம் பேசி அது இப்போ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு குழந்தை தன்னை நோக்கி அவங்க கவனத்தை தீர்க்கணுன்னுட்டு ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக பண்ணும் இல்லையா? அது போன்ற ஒரு செயலை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் என்னடா இப்படி பேசுகிறேன்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது யூடியூப்பில் அல்லது ஒரு சந்திப்பில் அல்லது அப்படி வெளிப்படுத்துகிற பாரிசாலனை, யூடியூப்பில் வெளிப்படுத்துகிற பாரிசாலனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இருக்கிற பாரிசாலனை நம்ம பார்த்துருக்குறோங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். கூடுதலாக 3 முக்கியமான கேள்விகள் என்னென்னா, பாரிசாலனால் எதற்காக அமைப்பாக திரள முடியலை, அதற்கான முயற்சிகள் என்னென்ன எடுத்தார் அப்படின்னது. அதேபோல் கடந்த கால இணக்கமாக இருந்தாங்க இல்லையா, கடந்த காலத்தில் தன்னோடு இணக்கமாக இருக்கிறார்கள் என்று அவர்களே வெளிப்படுத்தியவர்களோடு ஏன் தொடர்ந்து அவர்களால் இணக்கமாக இருக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, எப்பொழுதும் விமர்சனத்தையே வைக்கின்ற நாம் ஒரு மாற்றாக ஒன்று ஏதாச்சும் செய்ய வேண்டியதானே. இந்த 3 தான். அதாவது அமைப்பாக திரள முடியாத ஒன்று, கடந்த காலத்தில் என்னோடு இணக்கமாக இருந்தவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்களோடு தொடர்ந்து இணக்கமாக இல்லாத ஒரு சூழல். அதன் பிறகு இப்போ ஏன் ஒரு அமைப்பாக திரள முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுலக்குள்ளே நீங்கள் பாரிசாலனை டிஃபைன் பண்ணிடலாம். இவர் என்ன மாதிரியான ஆள், எதற்காக இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பாரலாம். இது 3ஐயும் நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது ஒரு கன்க்ளூசிவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பார்ப்பன சித்தாந்தத்தினுடைய மைண்ட் செட்டு பாரிசாலனுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். நீங்கள் பெருசாக கோபமெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிடிச்சா மட்டும் இந்த காணொலி பதிவை கண்டினியூ பண்ணலாம். பாரிசாலனையே திட்டி விட்டார் அப்படின்னெல்லாம் பார்க்காதீங்க, பாரிசாலனை விமர்சித்து விட்டார் அப்படின்னெல்லாம் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த காணொலி பதிவிலிருந்து நீங்கள் வாசிப்பிலிருந்து நீங்கள் கிளம்பிடலாம். விஷயம் என்னென்னா, முதல் விஷயம் இவர் கடந்த காலங்களில் நட்போடு செயல்பட்டவர்களோடு ஏன் முரண்பட்டார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அதாவது பேருக்கு பின்னாடி சாதியினுடைய பெயரை போடுவது, அதுதான் குடி அடையாளம், குடி அடையாளமே நமது குலப்பெருமை அப்படின்னெல்லாம் பேசி தமிழர் குடிகள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்கினாங்க. தமிழர் குடிகள் கூட்டமைப்புன்னு வெளிநாட்டில் ஒரு அமைப்பும் தொடங்கப்பட்டது. அதோடு சேர்ந்து எல்லாரும் ஒன்றாக செயல்படுவோம் அப்படின்னெல்லாம் ஒரு பெரிய முன்னெடுக்கப்பட்டது. கூடுதலாக ஒரு கருத்தரங்கு இது கூட வச்சுருந்தாங்க. அந்த கருத்தரங்கில் கூட நிறைய ஆட்களுடைய அந்த பட்டியலும் போட்டு இருந்தது. இப்பொழுது தமிழர் குடிகள் கூட்டமைப்பு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் அதற்கான பதிலை தேடி போயிருந்தீங்கன்னா, தனிமனித முன்னிறுத்தல், தன்னை தானே முன்னிறுத்திக் கொள்வதில் முதன்மைத்துவம் பெறுவது. அப்போது அவரை முன்னிறுத்தும் பொழுது இன்னொருத்தரை முன்னிறுத்துறாரு, இன்னொருத்தரை முன்னிறுத்துறாரு. இப்போ ஒரு ஆள் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேரும் கொண்டாந்து இணைக்கும் போது பிரச்சனை ஆகுது. அதனால் அது கலைஞ்சு போயிடுது. இது தமிழர் குடிகள் கூட்டமைப்பு.
அதன் பிறகு திராவிட ஒழிப்பு மாநாடு ஒன்று போட்டாங்க. வெல் ஆர்கனைஸ்டா செய்றோங்கிற அந்த நினைப்புல நெறைய பேர கூப்பிட்டாங்க. வந்தவங்கள வச்சுக்கிட்டுனாலும் குறைந்தபட்சம் அந்த மாநாட்ட முடிச்சுருவோம்னு ஒதுனாங்க. மொத நாளே அது தடை அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல போயி பெரிய அளவுல பிரஸ் மீட் எல்லாம் திரு பாரிசாலன் குடுத்தது. அங்கிட்டு செந்தில் மலர் தனியா பிரஸ் மீட் குடுத்தது. இதெல்லாம் நடந்துச்சு. அதன் பிறகு அதே திராவிட ஒழிப்பு மாநாடு 2வது முறை திரு செந்தில் மல்லர் அவர்கள் முன்னெடுக்கும் பொழுது பாரிசாலன் அந்த இடத்துல இல்ல. என்ன காரணம் என்னன்னா, பாரிசாலன் தன்னை முன்னிறுத்திக் கொண்டது அந்த இடத்துல. செந்தில் மல்லருக்கு பிடிக்கல. செந்தில் மல்லர் எப்பொழுதுமே தன்னை முன்னிறுத்திக் கொள்பவர். அதனால பாரிசாலனுக்கு பிடிக்கல. இந்த 2 பேரும் தன்னை தானே முன்னிறுத்திக் கொள்ளும் பொழுது, ஒரு அமைப்பா இயங்குவதில அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருந்தது. அதனால அது ஒரு 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 கருத்தரங்கு, ஒரு மாநாட்டை கூட ஒன்றிணைந்து அவர்களால் நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு சூழல். இது எவிடென்ஷியல் நான் இப்ப பேசுறது எல்லாமே இன்எவிடென்ஷியல் மேட்டர் கிடையாது. விசிபிலி எவிடென்ஷியல் மேட்டர். அதனால நீங்க இதுக்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? அப்படிலாம் நீங்க பார்க்கவே வேண்டியதில்ல. நீங்க முகநூல்லையும், பாரிசாலனையும், செந்தில் மல்லரையும், இன்னும் தமிழ் தேசிய வட்டாரங்களையும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இதற்கான ஆதாரங்கள் கிடைக்கும். 3வது அதாவது ஒத்த நபர்களோடு இவர்களால ஏன் பயணிக்க முடியல அப்படிங்கிறதுன்னா, நீங்க கடந்த காலத்துல இவரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா டிசிபி பாண்டியன் அவர்கள். தமிழ் சிந்தனையாளர் பேரவையினுடைய நிறுவனர். 5ஆம் தமிழ்ச் சங்கத்தினுடைய அதிபதி. அவரோடு நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல அந்த செங்கோல் அந்த இதுல 2 பேருமே பேசின இவரு கேள்வி கேட்பாரு. அவரு பதில் சொல்லுவாரு. அது மாதிரியான காணொளி பதிவுகள நீங்க பார்த்துருக்கலாம். அதன் பிறகு 2 பேருக்கும் ஏன் சண்டை வருது அப்படின்னு சொன்னா, என்ன சண்டைங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இவரு ஏற்கனவே தன்னை ஒத்து சிந்தனையாளர்கள் என்று நெகமும் சதையுமா இருந்த டிசிபி பாண்டியனும், திரு பாரிசாலனுடைய நிலைமை இப்ப என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னொன்னு உலகம் முழுமைக்கும் உள்ளவங்க பாரிசாலன்ட்ட பேசுறாங்க. பாரிசாலன் அவர்கள்ட்டயும் பேசுறாரு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இவங்களால ஏன் அமைப்பா திரள முடியல அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா இடத்துலயும் தன்னை முன்னிறுத்திக் கொள்வது. ஒரு அமைப்புன்னா கூட தன்னை முன்னிறுத்திக் கொண்டு தான் அத செயல்படுத்தணும். தான் தான், தான் தான், தான் தான், தான் சொல்றது தான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்த போக்கு அப்பயிலிருந்தே திரு பாரிசாலன்ட்ட இருந்தது. அதுதான் இன்னமும் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரி இதெல்லாம் அவரு என்ன சொல்றது? தான் தான் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடியவரு. மகிழ்ச்சி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ஒத்த கருத்துடையவர்களோடு ஒரு காலத்துல இருந்துட்டு, இப்ப இருக்காததுக்கு மகிழ்ச்சி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லாததெல்லாம் மகிழ்ச்சி. நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சிய விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன வருது? எதுக்காக வருது? இப்ப பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கறி தின்பதை செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுறாரு. தமிழ்நாடு முழுமைக்கும் மாட்டுக்கறி சமைச்சு நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாரும் யாரெல்லாம் மாட்டுக்கறி திங்கலையோ அவங்க வாயிலெல்லாம் கொண்டு போய் மாட்டுக்கறியை வச்சு திணிச்சு விடுங்க அப்படின்னு சீமான் சொன்னாரா? அவரு ஒரு நேர்காணல்ல அவருக்கு பிடித்த உணவை, அவருக்கு பிடித்த செய்தியை பகிர்ந்து கொள்றாரு. இதுல பாரிசாலனுக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ மாட்டுக்கறி திங்கக்கூடாது, அது ஒரு புரட்சியின் அடையாளமா? அப்படின்னு ஒரு கேள்விய வைக்கும் பொழுது, மாட்டுக்கறிய யாரும் புரட்சின்னு எல்லாம் சொல்றதில்ல. ஆனா, மாட்டுக்கறி திங்கிறத தடை செய்யறது தான் புரட்சின்னு பேசுறவங்கள்ட்ட, மாட்டுக்கறி தின்னு காமிப்பது ஒரு புரட்சி அப்படிங்கிறது தான் மனநிலை. நீங்க எப்படி சாதிய ஒழிப்பு என்று சொல்லுகின்ற அவர்கள்ட்ட, சாதி பெயரை போட்டுக்கொண்டு மனதளவில் சாதியை ஒழிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜிய கொண்டுட்டு அதுதான் பியூரஸ்ட் தமிழ் தேசியம். மத்தவங்கலாம் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற, சாதியை தன்னுடைய பெயருக்கு பின்னால் போட்டு கொள்ளாதவர்கள் திராவிட தமிழ் தேசியம் அப்படின்னெல்லாம் நீங்க பேசுனீங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு சித்தாந்தம் தான். அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கறியை திங்கக்கூடாது. சாதியை தன்னுடைய பெயருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். அதன் பிறகு இந்த உணவு சார்ந்த இந்த உணவு இவங்க தான் திங்கணும். இவங்கள நீங்க இதுங்கக்கூடாது. நீங்க வரலாறெல்லாம் பேசுற திரு பாரிசாலன், சங்க இலக்கியல்ல "ஊன் நிறை சோறும் உரைகள் சாறும்" அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். ஊன் நிறை சோறும் உரைகள் சாறும் அப்படின்னா, நெறைய கறியோடு மிக்ஸ்டு கறியோடு சேர்ந்த சோறும், ஊன்னா கறின்னு வச்சுக்கோங்களேன். சேர்ந்த சோறும், உரைகள் சாறும் அதாவது கல்லினுடைய சாறு. அந்த கல்லு சாறுங்கிறது கல்லு, குடிக்கிற கல்லு. இது சேர்ந்து தான் ஒவ்வொரு உணவு பழக்கவழக்கமும் இருந்தது என்று சங்க காலத்துல இருக்கிறது இருக்கு.
இப்போ சங்க காலத்துல கறி திங்கல அப்படின்னு சொல்லி திரு பாரிசாலன் அவர்கள் சொல்லுவாரா? அதற்கான காரணங்கிறவங்க புலானர் அது சமணர் காலமாச்சே. சமணர் காலம் வேறு, சங்க காலம் வேறு. சமணர் காலம்ங்கிறது வந்து சங்க காலத்தை நமது சங்க காலத்தை, உண்மையான சங்க காலத்தை அழித்த காலம். சமணர் காலமும், இந்த பௌத்தர் காலமும், இந்த வைதீக காலமும், அ உண்மையான தமிழர்களினுடைய சங்க காலத்தை அழித்த காலம்ங்கிறது வந்து பாரிசாலனுடைய வரலாற்றின் கோட்பாட்டின்படி தெரியுமா? தெரியலையா? அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இப்ப பாருங்களேன், அந்த தொடர்ச்சியா இப்ப இது இவரால அமைப்பா திரள முடியாது. கடந்த காலத்துல நட்போடு இருந்தவங்களோட இருக்க முடியாது. இன்னொன்னு இவருக்கு பின்னாடி இருக்கிறவங்கள ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு அமைப்பா கூட ஏன்னா வேலை செய்யணும் இல்லையா? ஒரு தலைவனா இருந்தா தலைவனா மட்டும் இருக்க முடியாது. ஒரு மாநாடுன்னா முதல்ல ஆரம்பிக்கிற கட்சி தலைவர்கள் வந்து அவரே போய் வேலை செய்யணும். பாரிசாலனுக்கு வேலை செய்றதுன்னா புடிக்காது. ஃபீல்டு ஒர்க்குன்னா அறவே முடியாது. எங்கேயாச்சும் போனீங்கன்னா 4 மைக்க கூட்டிட்டு நீட்டினீங்கன்னா பேசுவாப்புல. யூடியூப் சேனல்னா ஒரு நல்ல ஏசியர காலர் மைக்கோட குடுத்தீங்கன்னா பேசுவாப்புல. இத தாண்டி என்ன செய்ய முடியும்? ஆனா, இங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கின்ற எல்லார்களுடைய உழைப்பையும் கேள்வி கேட்கிறது வந்து எளிதாக முடியும். அப்படி முடியிற காரியம் அவருக்கு. இப்ப நான் குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும், நாம் தமிழர் கட்சியினரையும் அவர் விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி நான் பார்க்குற ஒரே காரணம் என்னன்னா, எப்பொழுதெல்லாம் அந்த மீடியா பப்ளிசிட்டி அவருக்கு குறையுதோ, எப்பொழுதெல்லாம் அப்படி வந்து ஒரு மாரி மங்கலா இருக்கோ, அப்போ வந்து சீமான் அவர்களையும், நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் பேசிட்டா, நம்ம ஆட்கள் போய் பதில் சொல்லுகிறோம் அப்படிங்கிறதன் பெயர்ல, பாரிசாலன்னு ஒருத்தர் இருக்காருப்பா. ஹி இஸ் இன் லைவ். அவரு வந்து அப்படியே இருக்கிறாரு. அவரு இன்னும் சித்தாந்தத்திலேயே இருக்கிறாரு. அ இதுதான் எனக்கு தெரிஞ்சு பாரிசாலன். இன்னொன்னு கூடுதலா நம்ம கவனிக்கப்பட வேண்டியதுங்கிறது வந்து, உன்னுடைய பிறப்பின் அடிப்படையில் நீ தலையில பிறந்தவன், தோள்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், கால்ல பிறந்தவன் அப்படிங்கிறது வர்ணாசிரமம். அந்த வர்ணாசிரமம் பல்வேறு சாதிய அடுக்குகளை சொல்லி, அது வந்து சமுதாயத்தில் ஒரு சிந்தனைவாதியாக சிந்தனை மூலமாக புகுத்தி, இந்த சாதி, இந்த படிநிலை அப்படின்னெல்லாம் புகுத்தி முடிச்சு நாசம் பண்ணுன பிறகு, உன் பேருக்கு பின்னாடி நீ சாதிய போட்டுக்க. அதுதான் புரட்சி அப்படின்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு சாதிய சிந்தனையை பொறுத்தவரையிலும் அந்த மட்டத்தில உயர் சாதியினராக கருதப்படுகின்ற அவர்கள் தங்களுடைய பேருக்கு பின்னாடி தன்னுடைய சாதிய போட்டுக்கிறது அவங்க பெருமையா நெனைப்பாங்க. ஆனால் இந்த அடக்குமுறைக்கும், ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு ச ப ப அந்த அ படிநிலையில் கீழ இருக்கிறவங்களுக்கு அந்த சாதியை போட்டுக்கொள்வது எவ்வளவு பெரிய சிரமம், சிக்கலை பொது தளத்தில் உருவாக்கும்ங்கிறது வந்து பாரிசாலனுக்கு தெரியாது. ஏன்னா, அவருக்கு கீழ என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த அறைய விட்டு வெளியில வந்து. அப்போ அந்த வர்ணாசிரமத்தின் கோட்பாட்டையே தானும் பின்பற்றுகிறார், தானும் முன்மொழிகிறார், தானும் வந்து இதை கடைபிடிங்க அப்படிங்கிறாரு. ஆனா, அவங்க சொல்ற டோன்ல இல்லாம வேற டோன்ல சொல்றாரு. இதுதான் பிரச்சனை. மாட்டுக்கறி திங்கக்கூடாது, மாடு கோமாதா அப்படி இப்படின்னு பேசுற வர்ணாசிரமவாதிகள் அந்த பக்கட்டு இருந்தாங்கன்னா, இங்கிட்டு வந்து மாட்டுக்கறியை நீங்கள் வந்து ஊக்குவிக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி மாட்டுக்கறியை வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் திணிக்கக்கூடாது. இந்த டோன். அது வந்து ஹார்டஸ்ட் இந்துத்துவா டோனு. இது சாஃப்டஸ்ட் இந்துத்துவா டோன். இதுதான். வேற எதுவும் இல்ல. நீங்க கூர்மையா இத பாருங்க. கூர்மையா போய் அனலிட்டிக்கல் பண்ணுங்க. நாம் தமிழர் காரங்களை எ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை எ பாரிசாலன் விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தேடுனீங்கன்னா, ஒரு காரணமும் இல்ல. அட்டென்ஷன் சீக்கிங் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து காதலிக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தோழர் பாரிசாலன் அவர்கள் வந்திருக்கிறாரு. தயவு செய்து உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கூட்டமும் வச்சு ஒரு 100 பேரு நீங்க கூப்பிட்டா வர்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு அமைப்பா தொடங்கி என்னங்க 50 பேர வச்சிருக்கிற சோவீரபாண்டியன் ஒரு அமைப்பா இருக்கிறாரு. 25 பேர வச்சிருக்கிற குளத்தூர் மணி ஒரு அமைப்பா இருக்கிறாரு. 100 பேர வச்சிருக்கிற தோழர் திருமுருகன் அவர்கள் ஒரு அமைப்பா இருக்கிறாரு. நீங்க ஒரு அமைப்ப தொடங்கி அத கட்டமைச்சு அத கொண்டுட்டு வாங்களேன். நீங்க ஏன் சதா சர்வ காலமும் நீங்க அடுத்தவங்கள குறை சொல்றதையும், அடுத்தவங்களை நான் திருத்தப் போகிறேன் என்பதிலேயும் காலத்த செலவிடுங்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பதிவினுடைய கேள்வியாக முன்வைத்து, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். தோழர் பாரிசாலன் அவர்களினுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் பற்றி நான் எதுவும் பேசல. அவருடைய அரசியல் அணுகுமுறையில உள்ள அந்த காரணம், அவர் வந்து விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கின்ற அட்டென்ஷன் சீக்கிங் மைண்ட் செட்டு, இது குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறோம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி. வணக்கம்.